உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பை பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதன் பலன்கள் என்னன்றதை தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்த காணொலிகள் உடனடியாக உங்களை அடையும். அக்டோபர் மாதத்துல ஆரம்பத்துல 3ஆம் தேதியே செவ்வாய் பயிற்சியாகி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்துடுவாரு. மிதுனத்துல புதன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆட்சி நிலையில இருந்தாலும் 5ஆம் தேதி தாண்டி 6ஆம் தேதி கடகத்துக்கு வந்துடுவார். இதுல ஒரு அருமையான அமைப்பு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு 2 விஷயம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகச் சிறப்பா இதுல அமைஞ்சு வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒண்ணு, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவத்துல குரு, உச்ச குருவோட சூரியன் 3ஆம் அதிபதி, தைரியம், துணிச்சல், வீரியம், நம்ம முடிக்கக்கூடிய இடம், எதையும் நினைச்சா முடிக்கிறோம் இல்லையா, 100% நினைச்சுட்டா முடிச்சே தீருவேன், அதை விட்டு நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 3ஆம் பாவம். அந்த 3ஆம் பாவத்திற்கு அதிபதி சூரியன் 2ஆம் தனஸ்தானத்துல அமர்ந்து உச்ச குருவோட இணைஞ்சு நிற்கிறார். இவங்க 2 பேரும் இணைஞ்சு அந்த குரு பார்வை எங்க போய் விழுதுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா 9ஆம் வீட்டில 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி, அந்த சனி பகவான் மீது குரு பார்வை விழுது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த நீங்க யோசிச்சீங்கன்னா, சனி பகவான் வக்கர நிலைக்கு ஆளாயாச்சு. இந்த மாதம் ஃபுல்லாவே அவர் வக்கர நிலையில் இருக்கார். அவர் இருக்கக்கூடிய நிலையையும் தாண்டி, தன் இயல்பு நிலையும் தாண்டி டாப் லெவல்ல அதிவேகத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அற்புதமான பலாபலன்களை தரப்போறார். அதனுடைய அட்வான்டேஜ் தான் இந்த ஆகஸ்ட் மாசத்தை பத்தி மிகச் சிறப்பா உங்களுக்கு நான் எடுத்துரைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாசத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு சேரப்போகுது. சில பல அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு கால நிலை தான் இந்த ஆகஸ்ட் மாசம். உங்களுக்கு இந்த மாசத்துல சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. அது எந்த விதத்துல வேணாலும் வரலாம். சிலருக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி திடீர் அதிர்ஷ்டமும் அடிக்கும். சிலருக்கு தன் வேலையில ப்ரமோஷன் லெவலுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியில இதுவரைக்கும் இல்லாத அசூர வளர்ச்சிக்குரிய முன்னேற்றங்கள், உங்களுக்கு பெரிய லெவல்ல ஆர்டர் குவியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில ப்ராஜெக்ட் எடுத்து பெரிய லெவல்ல இத்தனை நாளா இழுபறியா இருந்த விஷயத்த சக்சஸ்ஃபுல்லுக்கு ஆளாக்கி உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நீங்க அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா இருக்க போகுது. ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, மிதுன ராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, உள்ளொன்னு வச்சுக்கிட்டு வெளியில் ஒண்ணு பேச தெரியாது. யதார்த்தம் இருக்கா இருக்கு, இல்லையா இல்ல, தன் உண்மையான சுய உழைப்பை கொண்டு, தன் திறமையை கொண்டு தன் வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்ல, தன் குடும்பம், தன்னோட பிறந்தவங்க, தாய் தந்தையிலிருந்து அந்த உறவு முறைகள் எப்பவும் கூட இருக்கணும். இந்த பாச பந்தத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க. ஆனா என்ன ஒரு விஷயம், நீங்க நினைக்கிற மாதிரி மத்தவங்க நினைக்கிறது இல்லை. அதுதான் உங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, உங்களுடைய எண்ணங்கள் உயர்ந்ததுதான், தெய்வ சிந்தனைகள் அதிகம். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நியாய தர்மத்தோட செயல்படுவீங்க. அதுலயும் குறிப்பா உங்க மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுவீங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு ராசி தான் மிதுன ராசி. இப்பேற்பட்ட மிதுன ராசிக்கு எப்ப உங்களுக்கு கண்டகச்சனி, அஷ்டமச்சனி எல்லாம் வந்ததோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், கடந்த 6-7 வருஷமா இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க. உங்க விரல் உங்க கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. குறிப்பா கணவன் மனைவி உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இல்லைன்ற அளவுக்கு இருந்தும் இன்னைக்கு பெரிய லெவல்ல கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டோட்டலா பிளாக் ஆகி, இதனால சில பிரச்சனைகள் உங்க சுயநலத்துக்காகல, தேர்ட் பர்சனால வந்த பாதிப்புகளால பலவித மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க. பிரிஞ்சவங்க மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகளோட மிதுன ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா,
இன்னைக்கும் கோர்ட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட ரீதியில பாதிப்புகளுக்கு ஆளாகி இன்னைக்கு மீண்டும் இந்த பிரச்சனைகளை எந்த விதத்துல சரி செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு பல பேர் ஒரே வீட்டுல இருந்து கணவன் மனைவி பேச முடியாத அளவுக்கு சலிப்பு சங்கடங்களும் பிள்ளைகள் ரீதியிலே இனம் புரியாத சில பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலை. இதோட நிக்கல, அது செய்யற வேலையிலையும் குளறுபடிகள், அதே நேரத்துல தொழில் ரீதியிலையும் பலவித பாதிப்புகளை சந்திச்சவங்க மிதுன ராசி அன்பர்கள் தான். இப்படி இழப்புகள் சொல்லலாம். அப்பேற்பட்ட நிலையை கடந்து வந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அடுத்தடுத்து சில கிரக பயிற்சிகள், என்ன இந்த சனி வக்ரம் கிட்டத்தட்ட 137 நாட்கள் இருக்க போகுது. இது உங்க லைஃப்ல பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுக்க போகுது. அப்பேற்பட்ட ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் தான் இந்த ஆகஸ்ட். அது மட்டும் இல்ல, இதோட இன்னும் சில கிரக அமைவுகள் இந்த வருடம் முழுவதும் இந்த குரு பகவான் அதே இடத்துல தான் இருக்க போறார். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ், பெரிய லெவல் ஒரு பாசிட்டிவ் உண்டாக்க போகுது. அந்த பாசிட்டிவ்க்குரிய இந்த காலகட்டங்களை சரியா நீங்க பயன்படுத்தினால், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க சந்திச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறாக்கி மற்றவங்க உங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இமேஜை கொண்டு போகலாம். உங்களுடைய போக்கஸ் அந்த லெவலுக்கு வேற லெவலுக்கு உருவாக்கலாம். அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. என்னை பொறுத்தவரையிலையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஜாக்பாட் அடிக்கிறது எந்த இடத்துலனா, தொழில் செய்றீங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய லெவல்ல திருப்பங்கள் உருவாக போகுது. காரணமே இல்லாம கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, இனம் புரியாத பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கு, நமக்கு வேண்டியவங்கள நமக்கு வேண்டாதவங்கள மாறுறாங்க, எந்த தொழிலாளியும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் மன அழுத்தங்கள் உண்டாயிட்டே இருக்கு, எடுக்கிற ப்ராஜெக்டை டயத்துக்கு முடிக்க முடியல, முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்கும் போது ப்ராஜெக்ட் கிடைக்கல, இப்படி ஒவ்வொன்றும் ஆர்டர் கிடைக்கல, ஒவ்வொன்றும் இப்படி நமக்கு ஆப்போசிட்டா இருக்கே அப்படின்ட்டு இத்தனை காலமா மன உளைச்சலுக்கு ஆளாகி மட்டுமல்லாம கடன் சுமைகளும் லோன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் இப்படி பலவித சிக்கல்லையும் சிக்கி தவிச்ச மிதுன ராசி அன்பர்கள் இதுல இருந்து விடுபட போறீங்க. உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக போகுது, பண வருவாய் அதிகமாக போகுது. நீங்க இதுக்கு மேல எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உங்களுக்கு நல்ல நட்புகள் கைகூடி வரப்போகுது. அந்த நட்புகள் ரீதியில மட்டும் அல்லாம வருமானமும் பெருக போகுது. குறிப்பா தொழில் ரீதியில நிறைய ஆர்டர் உங்களுக்கு குவிய போகுது. ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான லைஃபை நோக்கி பயணம் பண்ண போறீங்க. மன கவலைகளும் மனபாரங்களும் நீங்க போகுது. உங்களுக்கு பிடிச்சவங்க விட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சீங்க இல்லையா, அவங்க மீண்டும் உங்களோட வந்து இணையக்கூடிய அருமையான காலகட்டமா இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் முயற்சிகளை பலப்படுத்துறது மட்டும்தான் இந்த காலகட்டங்களில் புத்திசாலித்தனம். அதே சமயம் அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது. அந்த சக்சஸ்ஃபுல் எப்படின்னா, ப்ரொமோஷன் கிடைக்கிற அளவுக்கு சில டேர்னிங் திருப்பங்கள், திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு உருவாக போகுது. அதுலயும் குறிப்பா இதுக்கு முன்னாடி உங்க வேலையிலே எங்க நீங்க டாப் லெவலுக்கு போயிடுவீங்களோன்ட்டு உங்களை அப்படியே டவுன் பண்ணி உட்கார வைக்கணும்ட்டு உங்க மேல வீண் பழிகளை சுமத்தி பாதிக்கப்பட வச்சவங்களுக்கு எதிரில் மீண்டும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா நீங்க உருவாக்க போறீங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்ய போறீங்க. இன்னைக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு அதிகாரப்பூர்வமான இடத்துல இருந்து நீங்க ஒரு நல்ல கம்பீரமா வந்துட்டு இருந்த நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாத பிரச்சனைகளை லாக் ஆயிருந்திருப்பீங்க. 100% அந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு அதை விட்டு அழகா ரிலீஃப் ஆகிறதுக்கும் வழக்கு, ஏன்னா புதன் பகவான் ஆட்சி நிலையில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு வராரு. அந்த லக்னாதிபதி, அதாவது ராசியினுடைய அதிபதி 4ஆம் வீட்டிற்கு அதிபதி, அவர் வர்றதுனால என்ன நடக்கணும், உங்களுடைய அந்தஸ்து மரியாதைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதன் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்க பெரிய லெவல்ல சாதிக்க போறீங்க. சினிமா துறையில் இருக்கிறவங்க டாப் லெவல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போறீங்க. அதே போல பூமி மனை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகா தீரப்போகுது. ஏன்னா அதுல இருக்கிற டாக்குமெண்ட் பிரச்சனையா இருந்தாலும் சரி, விற்க முடியாதவங்க சில இடங்களை விற்க முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கிறேன், இது வித்தாவது என்ன நம்பினவங்களுக்கு நான் நாணயமா நடந்துக்கணும், இல்ல என்னுடைய இந்த இலக்கண அடையணுன்றதுக்காக இதை வித்து இதை செய்யணும்னு நினைக்கிறானா, எதுவுமே எனக்கு ஒத்து வரல நினைச்சவங்களுக்கு இப்ப அது அழகா கமிட்மெண்ட் ஆகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. மூவ் பண்ணுங்க. இதுல ஹைலைட் வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ஆம் பாவத்துல பஞ்சமாதிபதி இருக்காரு. நான் முதலையே சொன்ன சினிமா துறை, கலைத்துறை பிளஸ் வந்து இந்த இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது, பிளஸ் அதோட உங்களுக்கு வந்து நெசவு,
உங்களுடைய இந்த துணி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ் துறை, இது எல்லாமே இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட இது எல்லாமே ஹை லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும், பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் கொடுக்கும். அதனால அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருமையான அற்புதமான அமைப்பு. இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, பெரிய லெவல்ல புக் ஸ்டோர் வச்சிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப டவுனா போயிட்டு இருக்குன்றவங்களுக்கு இப்போ அழகா ஒர்க் அவுட் ஆயிடும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான், நீங்க ஹோட்டல் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன் பட் நல்லா போயிட்டு இருந்தது பார்த்தா அப்படியே டவுன் ஆயிடுச்சு, இன்னைக்கு இது தொழிலை நான் தொடங்குவேனா இல்லை அப்படியே பிரேக் பண்ணிடுவணுன்ற அளவுக்கெல்லாம் குழப்பங்கள் கொடுத்திருந்தாலும் இதுக்கு மேல இதுல இருந்து அழகா ரிலீஃப் ஆகி நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா இது இருக்க போகுது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க பெரிய லெவல்ல சில சாதனைகள் உண்டாக்க போறீங்க. நான் சாதாரண வேலையில் இருக்கிறேன், அந்த சம்பளமும் பார்த்தல, கடன் தான் எனக்கு அதிகமாயிட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குரிய அருமையான வேலை வாய்ப்புகள் மூவ் பண்ணுங்க. இப்ப கிளிக் ஆகும், சில விஷயங்கள் தேடி வரும். அதே நேரத்துல சின்ன தொழில ஆரம்பிக்கலாம் நினைச்சு ரொம்ப நாளா நினைக்கிறேன், செய்ய முடியல நினைக்கிறவங்களுக்கு இப்ப அது கிளிக் ஆகும். அது குறிப்பா அந்த சூரியன் சொந்த வீட்டுக்கு வரணும், அது 17ஆம் தேதி அவர் வந்துருவாரு. சொந்த வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர் டாப் லெவல்ல உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். இது ஒரு நல்ல ஹைலைட்டு. அதே சமயம் இந்த 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ன செய்யறீங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு விஷயங்களுக்கும் தயாராயிடுங்க. அதே நேரத்துல இந்த காலகட்டங்கள்ல குறிப்பா ரியல் எஸ்டேட் இதை சார்ந்த விஷயங்கள் 15ஆம் தேதி தான் வரைக்கும் டவுனா இருக்கும். 15க்கு மேல அப்படியே அந்த 10ஆம் தேதி தாண்டும் போது உங்களுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு அடுத்தது வெளிநாடு முயற்சிகள் செஞ்சவங்களுக்கு இதுக்கு முன்னாடி டவுனா இருந்தாலும் இப்போ மூவ் பண்ணுங்க, உங்களுக்கு கிளிக் ஆயிடும். அடுத்தது வெளிநாட்டில இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில நிறைய சூறாவளி வந்த மாதிரி சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, அதுல இருந்து அழகா ரிலீஃப் ஆக போறீங்க, பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் உண்டாக்குறீங்க. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலம் எப்படி இருக்குன்னா, உங்களை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் மாறப்போகுது. டாப் லெவல்ல நீங்க சக்சஸ்ஃபுல் உண்டாக்க போறீங்க, அதுல எந்த வித மாற்றம் இல்லை. நீங்க பெற்ற பிள்ளைகள் ரீதியில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் சரி செய்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலைக்கு கொண்டு வர போறீங்க. மன கவலைகள் நீங்கும், ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த நேரத்துல செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னா, உங்களுடைய ரகசியங்களையோ உங்களுடைய பிளஸ் ஆர் மைனஸ் மற்றவங்க கிட்ட எந்த விதத்திலையும் பகிர்ந்துக்காதீங்க. அது எதுவா இருந்தாலும் நீங்க பாத்துக்குங்க. ரொம்ப குழப்பமா இருந்தா நம்பிக்கைக்குரியவர்கள்கிட்ட இது சரியா தப்பான்னு வேணா கேட்டு தெரிஞ்சு அதை செய்யலாமே தவிர முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே சமயம் எந்த ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சாலும், எப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கணும்னு நினைச்சாலும் சீக்கிரட்டா செய்யுங்க. விளம்பரப்படுத்தாம செய்தீங்கன்னா அதை முடிச்சிடுவீங்க, இல்லைன்னா தடைகளும் இடைஞ்சல்களும் நிறைய வந்துடும். ஏன் இதை சொல்றேன்னா, மிதுனராசி என்பவர்களுக்கு ஆரம்ப கால கட்டங்களில் இருந்து உங்களுக்கு நீங்க செய்யற விஷயம் வெளியில போனாலே காரணமே இல்லாம அது பிரேக் ஆகுது. அந்த பிரேக் தவிர்க்கணும்னா 100% இதை நீங்க கண்டினியூ பண்ணணும். மேற்கொண்டு குலதெய்வ வழிபாடுகளை கண்டினியூ பண்ணுங்க. வாரந்தோறும் சனிக்கிழமையானா பெருமாளை வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசாபுத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு விவர விஷயங்களையும் செயல்படுத்தினால் அது ரொம்ப நல்லது. ஏன்னா திசா புத்திகள் ரொம்ப முக்கியம். சர்வாஷ்ட வர்க்க பரல் 3க்கு கீழே வந்துருச்சுன்னா நெகட்டிவா வேலை செய்யும். 3க்கு மேல 4, 5, 6, 7 இருந்துட்டு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி டாப் லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும். அதனால ஜனன ஜாதகத்தை பாருங்க, அதிர்ஷ்டத்திற்குரிய காலமா மாறிடும். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவா விவரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைவீங்க. உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.